ஸ்ரீராமருக்கு விபீஷணர் பரிசாக வழங்கிய ரங்கநாதரின் சிலை இருக்கும் கோவில். இங்கு வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பதால் மோட்ச ரங்கநாதர் என்று அழைக்கப்படும் கோவில். ஹொய்சலா கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் 1000 வருடம் பழமையான ரங்கநாதர் கோவில். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கர்நாடகா மாநிலம் ரங்காஸ்தலம் என்ற இடத்தில் அமைந்துள்ள ரங்கநாதர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் சரியாக எங்கே உள்ளது, எப்படி செல்லலாம் என்று முதலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பழமை வாய்ந்த ரங்காஸ்தலம் ரங்கநாதர் கோயிலானது கர்நாடகா மாநிலம் சிக்பலாப்பூர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் ரங்காஸ்தலம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த இடம் சரியா பெங்களூர்ல இருந்து 66 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. முதலில் இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம். ரங்காஸ்தலம் ரங்கநாத சுவாமி கோயில் ஒரு கண்கவர் வரலாற்றையும் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. திரேதா யுகத்தின் இறுதியில் ராமன் ராவணனை வென்ற பிறகு அயோத்திக்கு திரும்பினார். அவருக்கு அரசராக முடிசூட்டுவதற்கான முடிசூட்டு விழா நடைபெற்றது. ராவணனின் சகோதரரான விபீஷணரும் அதில் கலந்து கொண்டார். ஸ்ரீராமருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஸ்ரீராமர் இலங்கைக்கு எடுத்து செல்ல ஒரு மூங்கில் கூடையில் ரங்கநாதரின் சிலையை விபீஷணர் பரிசாக வழங்கினார். இந்த செயலை நினைவு கூறும் வகையில் சப்தரிஷிகள் ரங்கநாதரின் சிலையை நிறுவி அதை வழிபடத் தொடங்கினர். பிற்காலத்தில் ஹொய்சலா ஆட்சியாளர்கள் ரங்கநாதரை பிரதிஷ்டை செய்து ஒரு அற்புத கோயிலை கட்டினார்கள். இதான் அந்த கோயிலோட வரலாறு. மக்களின் நம்பிக்கையின்படி ரங்கசலா கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது மோட்சம் அல்லது முக்தி அடைகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. எனவே ரங்கசலாவில் உள்ள இறைவனை மோட்ச ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் ஸ்ரீரங்கப்பட்டனா, ஸ்ரீரங்கம், ரங்கசலா ஆகிய இடங்களில் உள்ள ரங்கநாதர் சிலைகளும் ஒரே நாளில் நிறுவப்பட்டது என்று கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பை பார்க்கலாம். கோயில் கோபுரம் எதிரே 4 கால் மண்டபத்தின் மேல் கருடாழ்வார் அமர்ந்து வரவேற்பது போல நுழைவாயில் அமைந்துள்ளது. வீடியோல பார்க்குற இந்த கோபுரம் புதிதாக கட்டப்பட்டது. அதற்கு முன்பு இருந்த கோபுரம் மொட்டை கோபுரமாக இருந்தது. புதிதாக கட்டப்பட்ட கோபுரமானது ஜனவரி 1, 2007 ஆண்டு கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் குமாரசாமியால் ராஜகோபுரம் நிறுவப்பட்டது. புதிதாக கட்டப்பட்ட ராஜகோபுரத்துக்கு அடியில் பழைய கோபுரம் இருப்பதை காணலாம். நுழைவாளில் உள்ள தூண்களில் அற்புதமான சிலைகளை பார்க்கலாம். நேராக சென்றால் பலிபீடமும் கொடிமரமும் பார்க்கலாம். அதற்கு பின்னாடி பல தூண்களை கொண்ட பெரிய மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்தில் உள்ளதுதான் கருவறையும் அமைந்துள்ளது. மண்டபத்தில் மேல் விஷ்ணுவின் தச அவதார சிலைகளும் பார்க்கலாம். ரைட் சைட்ல ஒரு சிறிய மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் ஆண்டாள் சன்னதி உள்ளது. கோயில் உள்புறம் கோபுரம் அருகில் உயரமான கருடாழ்வார் சிலையும் அனுமன் சிலையும் பார்க்கலாம். மண்டபத்தில் உள்ள தூண்கள் அற்புதமான சிற்பங்களை கொண்டுள்ளது. மூங்கில் கூடை போன்ற வடிவத்தில் கருவறை இருந்து இறைவன் அருள்பாலிக்கிறார். கருவறை உள்ள சென்றால் இங்கு தலைமை தெய்வமாக உள்ள ரங்கநாதர் சுமார் 4 அடி நீளம் கொண்டுள்ளார் மற்றும் அவரின் சிலை ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டுள்ளது. அவர் தனது மனைவியான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மீது சைன கோலத்தில் காட்சியளிக்கிறார். மேலும் அவர் முகம் புன்னகை செய்வது போல் உள்ளது. கருவறை இருக்கும் இடத்தில் இடதுபுறம் ஒரு சிறிய சுற்றுப்பாதை உள்ளது. அங்கு ராமானுஜர், சக்கரத்தாழ்வார், வேதாங்க தேசிகன் போன்ற வைணவ துருவிகளின் சன்னதிகளும் உள்ளன. மகிஷாசுர மர்த்தினி, சதுர்புஜ விஷ்ணு, கிருஷ்ணர் ஆகியோரின் சிலைகளும் இங்கு உள்ளன. இங்கு சிறிய ஜன்னல் துவாரம் வழியாக பெருமாளை தரிசனம் செய்வது போல ஒரு அமைப்பை வைத்துள்ளார்கள். இந்த துவாரம் வழியாக நம்ம பெருமாளை தரிசனம் செய்யலாம். கருவறையை சுற்றி வரும்பொழுது சூரியனின் கதிர்கள் கடந்து செல்லும் ஒரு சிறிய திறப்பை காணலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் மகர சங்கராந்தி நாளில் இந்த திறப்பு வழியாக சூரியனின் கதிர்கள் பெருமாளின் பாதங்களில் விழுவதை காணலாம். கருவறை உச்சியில் திராவிட பாணியில் கட்டப்பட்ட ஒரு சதுர வடிவ சிகரம் உள்ளது. கோயில் வெளி சுற்றுப்பாதையில் அனுமன் சிலைக்கு பக்கத்தில் மரத்துக்கு அடியில் சிறிய நாகர் சன்னதி அமைந்துள்ளது. அருகில் ஒரு துளசி மாடமும் உள்ளது. கோயில் பின்புறம் 3 நிலை ராஜகோபுரம் உள்ளது. அந்த பக்கம் வழி மூடப்பட்டு இருந்தது. சுற்றி வரும்போது தரையில் சிறிய புற்று போன்ற அமைப்பை பார்க்க முடிந்தது. கோயில் வெளிப்புறம் கோயிலோட குளத்தை பார்க்க முடிந்தது. இந்த குளத்தின் பெயர் சங்கு தீர்த்தம் அல்லது சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரங்காசல ரங்கநாதர் கோயிலானது திறந்திருக்கும் நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும்,
மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான கோயில நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.